நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கடவுள் ஒரு ஆளுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை என்னன்னு உனக்கு தெரியுமா இந்தோ? அது வியாதி, அப்புறம் வறுமை. அதெல்லாம் தண்டனை தான். ஆனா இங்க வியாதிக்கு ஏத்த மாதிரி மருந்தும் இருக்கு. வறுமை எப்பவுமே நிரந்தரமா இருக்காது. இன்னைக்கு வறுமையில இருக்கிறவங்க நாளைக்கு கோடீஸ்வரங்களா ஆகலாம். காத்திருக்கிறது அதுதான் ரொம்ப பெரிய தண்டனை. என்னைக்கு வருவாங்க, எப்ப வருவாங்கன்னு நம்பிக்கையே இல்லாம என்னைக்காச்சும் ஒரு நாள் வருவாங்கங்கிற நம்பிக்கையில இருப்பாங்க. அந்த நபருக்காக நாம காத்துட்டு இருக்கோம் பாரு. வருஷ கணக்கா அந்த தண்டனைய நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அந்த கடவுள் என்னைக்கு என்னை இதுல இருந்து விடுவிப்பார்னு எனக்கு தெரியல. என் வீட்டுக்காருக்கு பொண்டாட்டியா நான் இங்க வந்து ரொம்ப நாள் ஆகல. இந்த கொஞ்ச நாளுக்குள்ளேயே உங்களோட வருத்தம் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்படிலாம் இல்லம்மா. என் குழந்தைய நினைச்சு நான் படுற வேதனை அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை பத்தி புரிய வரும். இது தீராத துன்பம்னு புராணத்துல சொல்வாங்க. குழந்தை இல்லாதவங்களோட வருத்தம் அதை விட ரொம்ப வலிமையானது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது இல்லாம போற துக்கம் அதுவும் பெத்த அம்மாக்களோட துக்கம். எப்ப வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்து மக இப்ப வருவா அப்ப வருவான்னு காத்துட்டு இருந்து தினம் தினம் தூங்காம தவிச்சிட்டு இருக்கிற மனசுக்குள்ள இருக்கிற அந்த வலிய நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மா, நான் பிறந்ததுல இருந்து பார்க்காத என் அம்மாவை நினைச்சு நானும் ரொம்ப அழுது இருக்கேன். என் மன நிம்மதிக்காக இந்த வீட்ல எனக்கு ஒரு அம்மா கிடைச்சிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லாரும் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, விதிதான், மறக்கணும், எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும்பாங்க. இது உன்னோட மன நிம்மதிக்காக சொல்கிற வார்த்தை தான் எனக்கும் தெரியும். இருந்தாலும் நமக்கு மன நிம்மதிங்கிறது கூட ஒரு மருந்து தானே. அதை மறந்துடுன்னு நான் உன்னை சொல்லலை. என் பொண்ணால் அது முடியாதுன்னு தெரியும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட குழந்தை மறுபடியும் திரும்ப கிடைச்சிருவான்னு சொல்ல வரேன்.
நம்ம குழந்தைய திரும்ப யாராவது கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்ப்பாங்கம்மா. அப்பா, என் மனசுக்குள்ள நிச்சயமா அந்த நம்பிக்கை இருக்குமா. பொதுவா சாமி கும்பிட்ற பழக்கம் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இப்போ 2 நாளா கோவிலுக்கு போய் நான் சாமி கும்பிட்டுட்டு தான்மா வரேன். இன்னைக்கு சாயங்காலம் பார்வதி அம்மா மாதிரி ஒரு ஆளை நான் அங்க பார்த்தேன். ஆனா அது வேற யாரோமா. அம்மாவை பத்தி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா. அம்மாவோட அதே அனுபவம் எனக்கும் வந்திருக்கு. என்னை பெத்தெடுத்த அன்னைக்கே நான் அம்மாவை விட்டு பிரிஞ்சிட்டேன். ஆனா 1 வயசு முடிகிற வரைக்கும் என் பொண்ணு என் கூட தான் இருந்தா. என் அம்மா அனுபவிச்ச வேதனையோட ஆழம் எப்படிப்பட்டதுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அது ஒரு அம்மாவால மட்டும் புரிஞ்சுக்க முடியற துக்கம். அம்மாவோட அதே மகர நட்சத்திரத்துல நான் பிறந்தேன். அதே நாள்லதான் என் மகளும் பிறந்தா. அனுபவங்களும் அதே மாதிரி நடக்குதே கடவுளே. உன்னை நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கணும் இந்து. நீ செத்து போயிட்டதா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு காயம் கூட இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கியே. அதே மாதிரி நம்ம குழந்தைக்கு எந்த ஆபத்து இல்லாம சந்தோஷமா இருப்பா. கண்டிப்பா நம்ம கிட்ட திரும்ப வருவா. நீங்க 3 பேரும் நல்லா வாழ்வீங்க. அம்மா, மக, அப்புறம் பேத்தி. கடவுளே, சொல்லுமா. எங்க இருக்கீங்கப்பா? நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேம்மா. ரோசி அக்கா சொன்ன வீட்டு நேம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குமா. அந்த ஆளோட பேரு செபாஸ்டின். அதெல்லாம் எனக்கு மனப்படமா இருக்குமா. அபி, நான் யார்கிட்டயாவது கேட்டு அந்த வீட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் கால் பண்றேன். நான் போகட்டுமா? அந்த குழந்தையோட ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டு தான் வருவீங்களா? ஆமா, அதை சொல்லணுமா என்ன? சரி, நான் அப்புறம் பேசுறேன். சரி. யாரையும் காணோம். யாரும் இல்லையா? வீட்டுல யாரும் இல்லையா? யாருக்கிட்ட போட்டோன்னா யாரு? ஓடி போயிடு. இது செபஸ்டின் வீடா? இதுதான். அப்போ செபஸ்டின்ங்கிறது யாரு? நான் தான். உள்ள வாங்க, வாங்க.
உட்காருங்க. நீங்க யாருன்னு சொல்லவே இல்லை. நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். அதான் இங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. என் பேரு குரு குரியகோசு. பால் இல்லைங்க, பிளாக் டீ போடட்டுமா? இல்ல டீ எல்லாம் ஒண்ணு வேணாம். இங்க பாருங்க, இந்த வீட்டுல வேற யாரும் இல்லையா? இல்ல, நான் தனியா தான் ஓ, இருக்கேன். அப்படின்னா சொந்தக்காரங்களாம்? அவங்க யாரும் இப்ப இங்க இல்ல. ஓ, என்ன தேடிக்கிட்டு எதுக்காக வந்திருக்கீங்க? உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு விஷயத்துக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன். எனக்கு கொஞ்சம் இடங்கள் தேவைப்படுது. ரோடு சைடு ஒரு வீடு கட்டவும், அப்புறம் சின்னதா விவசாயம் பண்றதுக்கு கொஞ்சம் இடமும் எனக்கு வேணும். அது என் பொண்ணுக்காக. உட்காருங்க. அது அவ இங்க இருக்கிற மேரி மாதாவோட பெரிய பக்த. அதனால இங்க ஒரு இடத்த வாங்கி அதுல ஒரு வீடை கட்டி இங்கேயே தங்கி இருக்கணுங்கிறது தான் அவளோட பெரிய ஆசை. அப்படின்னா நீங்க சர்ச்சுக்கு பக்கத்துல பார்க்கலாம்ல. ஐயோ, விலை நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயே இருக்கணும் இல்லையா? அதுவும் சரிதான். அதுக்காக தான் நான் இந்த ரூட்டை பிடிச்சி இங்க வந்தேன். அப்புறம் ஜங்ஷன்ல யாரோ சொன்னாங்க இந்த இடத்துல போய் உங்களை பாருன்னாங்க. நீங்க இந்த இடத்த விற்க போறதா நான் கேள்விப்பட்டேனே. யாரோ உங்கள்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இடத்த விற்க போறதில்ல. இங்கேயே வாழ்ந்து இங்கேயே உயிரை விட்டு இந்த சர்ச்சிலேயே என்னை அடக்கம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஓஹோ, ஒரு நிமிஷம், நான் இப்போ வந்துடுறேன். சொல்லியா? நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நான் ஊர்லயே இல்லப்பா. அதான்ப்பா, நாளைக்கு பார்க்கலாம். இத பாரு, இந்த பிரபாகரன் ஒரு வார்த்தை சொன்னா போதும். நாளைக்கு பார்க்கலாம். சரி. அப்போ இடத்த நீங்க விற்க போறது இல்ல? அப்படி ஒரு எண்ணமே எனக்கு இல்லை சார். நான் உங்ககிட்ட பழக்கமானதால கேட்குறேன். செபாஸ்டியன், நீ ஏன் இங்க தனியா இருக்கிறீங்க? பொண்டாட்டி ஏற்கனவே செத்துட்டா. 2 குழந்தைங்க. மூத்தவன் பையன். அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட சண்டை போட்டுட்டு வெளியில போயிட்டான். இங்க வர்றதே கிடையாது. அப்படின்னா ரெண்டாவது ஆளு? சின்னவ பொண்ணு. பொண்ணுங்க இருக்கா? இங்க பக்கத்தூர்ல தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா. பிரசவத்துக்கு அப்புறம் என் பொண்ணை கடவுள் கூப்பிட்டுக்கிட்டாரு. அது நடந்ததுக்கு அப்புறம் மருமகன் வீட்டு பக்கமே வர்றதில்லை. உங்க பொண்ணோட குழந்தை? மருமகனுக்கு குழந்தை வேணான்னு சொல்லிட்டாரு. இந்த வயசான காலத்துல எப்படி ஒரு குழந்தைய என்னால வளர்க்க முடியும்? அப்படின்னா அந்த குழந்தை எங்க? ரோசம்மான்னு எனக்கு ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க. அந்த குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன்னு என்கிட்ட கேட்டப்போ நான் கொடுத்து அனுப்பிட்டேன். இப்போ குழந்தை ரோசம்மா கூட தான் இருக்கு. ரோசம்மாவுக்கு வேற எந்த சொந்தக்காரங்களும் கிடையாது. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? பொன் குழந்தை. ஓ, குழந்தைய நீங்க சொன்ன அந்த ரோசம்மா தத்து எடுத்துட்டு போயிட்டாங்களா? அப்படி ஒன்றும் இல்லை, நான் வளர்த்துக்கிறேன்னு சொன்னாங்க, நான் கொடுத்துட்டேன். ஓஹோ, பின்னாடி நடக்கிறதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். அவங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களா இருக்கலாம். ஆனா அவங்க ஒரு பொன் குழந்தைய தான் கொண்டு போயிருக்காங்க. அந்த குழந்தை வளர்ந்தா உங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால குழந்தைய மறுபடியும் கூட்டிட்டு வர்றது தான் நல்லது. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது செபாஸ்டியன். அப்ப சரி, நான் கிளம்பட்டுமா? ஆமா, வேற இடம் எதுவும் பார்க்கலையா? இடமா? இடம் இல்ல. பார்க்கணும். போயிட்டு வரட்டா? அது வந்து அந்த குழந்தைய மறுபடியும் கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிப்பா, வரேன்.
ஹலோ. ரோசம்மா, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க செபஸ்டின். நீங்க ஃபோன் பண்ணி என்ன சொன்னீங்களோ அதுதான் இப்ப நடந்திருக்கு. அந்த ஆள் தான் வந்திருந்தாரு, குரியாகோஸ். குரியாகோஸா? அது யாரு? குரூப் தான். குரியாகோஸ்னு அவர் பேரை மாத்தி சொன்னாரு. நீங்க சொன்ன அடையாளத்தை வச்சு பார்த்ததுல எனக்கு ஆரம்பத்திலே சந்தேகம் வந்தது. அப்புறம் என்ன, நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி அந்த ஆளுகிட்ட சொல்லிட்டேன். அந்த ஆள் நம்பிட்டாரா? நம்பாம இருப்பாரா என்ன? அதை எல்லாத்தையும் சொன்னது நானாச்சே. நன்றி கடவுளே, நல்ல வேளை தப்பிச்சிட்டோம். குழந்தைய மத்தவங்கள்ட்ட கொடுத்தது சரியில்லை, அந்த குழந்தைய உடனே போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இப்ப கொஞ்ச நேரம் தான் இருக்கும். சிஐடி என்கொயரி வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும் செபஸ்டின். சரி, நான் அப்புறமா பண்றேன். குரூப் சார், நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா ரோசம்மா? வேற யாரோ ஒரு பேரை சொல்லிட்டு அவர் எர்ணாகுளம் போயிருக்காரு. ஐயோ கடவுளே, இவரையே இப்படி பண்ணாரு? அவர் மனசுல என்ன ஒரு கள்ளத்தனம் இருக்குன்றத நீயே யோசிச்சு பாரு. வேற பேரை சொல்லிக்கிட்டு அவர்தான் அங்க போனாருன்னு இவருக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். அவனை பத்தி உனக்கு தெரியாது. நீங்களும் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்ல. இவர் இந்த மாதிரி தேடிட்டு போவாருன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால தானே அங்க நீங்க எச்சரிக்கை பண்ணிருக்கீங்க. உனக்கு எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாதுமா, அதை தான் நான் ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் யாரும் எங்கேயும் குழந்தைய தேடிட்டு போக மாட்டாங்கல்ல. இதுல வேற ஒரு பிரச்சனையும் இருக்கு. அது என்னது? உங்க சொந்தக்காரங்களோட குழந்தைதான் இதுன்னு இதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு அது தெளிவா புரிஞ்சிரும்ல. இனிமே இதை மாத்தி சொல்லவே முடியாது. சொன்னா சந்தேகம் தான் படுவாங்க. எதுக்காக மாத்தி சொல்லணுமா? இதுக்கப்புறம் மாத்தி சொல்லணுமா? அப்படியே இருந்துட்டு போகட்டுமேமா. அந்த குழந்தை இந்த வீட்டோட குழந்தை தான். இந்த வீட்டுல வளர வேண்டிய குழந்தை நம்ம கொண்டு போய் விட்டுலான்னு நினைச்சப்ப கூட நம்மள விட்டு போகல. அன்னைக்கு நான் அந்த அம்மன் கிட்ட என் கண்ணை மூடி நான் வேண்டிட்டு இருந்தப்போ என் மனசு முழுக்க என் குழந்தைதான் இருந்தா. நான் கண்ணை திறந்து அவளை பாக்குறதுக்கு முன்னாடி என்னை விட்டு அவ ரொம்ப தூரம் போயிட்டா. இப்பவும் என் பொண்ணு என்னை விட்டு ரொம்ப தூரத்துல எங்கேயோ இருக்கா. சாமி கும்பிட்டு கோயிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த குழந்தை கார்ல இருந்ததே நமக்கு தெரிய வந்தது. அப்படின்னா அத கார்ல கொண்டு வந்து வச்சது யாரு? நீ கும்பிடுற அதே சாமிதாமா. எங்க இருந்தாலும் நீ பெத்தெடுத்த உன் பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு பெத்தெடுக்கிற வயசு வந்திருக்கும். அந்த பொண்ணுக்கும் இதே வயசுல ஒரு குழந்தை இருக்கலாம் இல்லையா? அந்த குழந்தையோட இடத்துல இந்த குழந்தைய பார்க்கலாம்ல. இல்லைனா அந்த குழந்தை தான் இந்த குழந்தைன்னு நீ நினைச்சுக்கோமா. இங்க பாரு, இதுக்கப்புறம் உன் வாயில இருந்து நான் அந்த ஒரு வார்த்தையை கேட்டா மட்டும் போதும். நான் என்ன சொல்லணும்? வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய இதுக்கப்புறம் எங்கேயும் கொண்டு போய் விட மாட்டேன்னு. பார்வதிமா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ரோசம்மா. இதுக்கப்புறமா அந்த குழந்தைய நான் வேற யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அவ இந்த வீட்டு வாரிசாவே வளரட்டும், ஏன் பொண்ணா வளரட்டும், அது போதும். ஐயோ கடவுளே, சந்தோஷமும் துக்கமும் இருக்கிறதுனால என்னால அழக்கூட முடியலையே. ஐயோ கடவுளே.
பாப்பா எங்க? தூங்கிட்டு இருக்கா. வா போய் பார்க்கலாம். வாமா. பாரு. எவ்வளவு நிம்மதியா படுத்து தூங்குறான்னு நீயே பாருமா. அதுக்கு தெரிஞ்சு போச்சு வர வேண்டிய இடத்துக்கு தான் நம்ம வந்து சேர்ந்திருக்கோம்னு. எதுக்குமே பயப்பட வேண்டாம்னு. இவளுக்கு ஒரு பேர் வைக்கணுமே. வைக்கணும் வைக்கணும். நீங்களே ஒரு நல்ல பேரா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். மகாலட்சுமி நல்ல பேர்ல. ஆனா இந்த பேர் நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கு. அப்படின்னா பவித்ரான்னு வைக்கலாமோ? இந்த பேர் யாரும் ரொம்ப வச்சது இல்லம்மா. இல்ல, இன்னும் ஒரு நல்ல பேரா வேணும். நாம ஒண்ணு பண்ணலாம். நீ ஏன் அந்த பேரை சொல்லுமா? ம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.